இப்போ இந்த காடு பாருங்கள், இந்த மழை காஞ்சி கிடக்குது எல்லாமே. ஆனால் அந்த பனை மரம்லாம் அப்படி முளைச்சிட்டு இருக்கு. இப்போ 1 ஏக்கரா வாங்கியிருக்கேன் இந்த இடத்துல. 1 ஏக்கரா வாங்கியிருக்கேன். இப்போ வேலி போட்டு 5 வருஷம் ஆச்சு. சும்மா இயற்கை வேலி தான் போட்டிருக்கேன். பனை மரம்லாம் முளைச்சிட்டு இருக்குது. பனை மரம் எப்போ வர்றதுன்னு தெரியல. புளிய மரம், வேறு எதை நடைய தோட்டம். அப்புறம் அங்கே ஒரு இது முளைச்சிட்டு இருக்குது பாருங்கள், நாவல் மரம். நாவல் மரம் 4-5 வச்சு அது வந்திருக்கு. இது நாவல் மரம். குருட்டே ஒரு தென்னை மரம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வச்சு அருமையான நாவல் மரம். இது ஜம்பை நாவல்னு போயிடுவாங்க. ஜம்பை நாவல் மரம், பெரிய நாவல் மரம், பெருசு பெருசாக வரும், பழம் பெருசாக இருக்கும். ஜம்பை நாவல் மரம். பாருங்கள், இல்லை பனைமரம் நிறைய முளைச்சிட்டு வருது. பனைமரம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் நிற்கும். இப்போ எல்லாம் திருகல்லி பாருங்க, திருகல்லி பனைமரம் வரிசையில் பனைமரம் போயிட்டுருக்குது. இது கட்டிய வீடு. இங்கே தான் காற்று உணவு பயிற்சி. நாளைக்கு எனக்கு சமாதி ஆகுன்னா கூட இங்கே தான். 100 சென்ட்டு வாங்கி வச்சுருக்கேன். 100 சென்ட்டு. அஞ்சலி அப்படிங்கிறவங்க, ஒரு மணியின் பேர். அவர் தான் இந்த குடியில் குடியிருக்காரு. இங்கே குடி இந்த முதல் குடியில் ஒரு மணியின் பேர். ஒரு தங்கச்சி அஞ்சலின்னு பேர், பையன் நந்தகுமார்னு பேர். அவங்க தான் அப்புறம் இரவு வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க. இரவு அவங்க பார்த்துக்கிறாங்க, அவ்வளோதான். வேலி அப்போ இருக்கிற வேலியில் அடைச்சிட்டு வர்றாரு, அவ்வளோதான். யாரும் வராமல் இருக்கிற மாதிரி அவர் முயற்சி பண்ணுறாரு. நான் தேவையில்லாமல் யார் பாரு, ஒரு நாவல் மரம் வச்சுருக்கேன் பாருங்கள். நாவல் ஒன்று பெருசாக போய்ட்டுருக்குது, அருமையான நாவல் மரம். அவ்வளோதான். அங்கே 2-3 நாவல் மரம் வச்சுருக்கேன். முளைச்சி மேலே வந்துடும் இதெல்லாம். இங்கே நாவல் மரம் இருக்குது பாருங்கள். 3 நாவல் மரம் இங்கே இருக்குது. நாவல் மரம் இங்கேயே 3 நாவல் மரம் இருக்குது. சரி, இங்கே ஒரு நாவல் மரம் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாவல் மரம் இருக்குது. இதெல்லாம் பனை மரம். இங்கே பூரா பனை மரம். பனங்கொட்டையை போட்டிருக்கேன், அதெல்லாம் வந்திருக்கு பாரு. இன்னும் வேலி அடைக்கணும். பனைமரம் சாகாதுங்கிறதுக்கு இதை எடுத்துக்காட்டு. 2 அடிக்கு 3 அடிக்கு ஒரு பனைமரம் வச்சுருக்கேன். இது பத்தாது. இது பாருங்கள், 3 அடிக்கு ஒரு பனைமரம் வச்சுருக்கேன். பனைமரம், மான்சேவி கல்லி பனைமரம் இல்லை வச்சது. நல்ல காற்றோட்டம், அவ்வளோதான். ஆழ்குழாய் கிணறு
பாதுகாப்பு கருதி எல்லாம் கழட்டி வச்சுட்டேன். ஆள் இல்லாதப்ப திருடிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு கழட்டி வச்சுட்டேன். சகல வசதியும் இருக்குது. இது ஒரு தடம் வண்டி தடம் மாதிரி வச்சுருக்கேன். இது புறம்போக்கு. இது பின்னாண்ட ஒரு 2 ஏக்கர் அரசு நிலம். இதெல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டாங்க. இப்போ இந்த பாதுகாவலர் போட்டாச்சு. பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்துக்கிறாரு. மழை கீழே பேஞ்ச அடிக்க வேண்டியது. கம்பி கழண்டு கிடக்குது, அது இழுத்து கட்டணும். இந்த மாமரம் தப்பு வந்துகிட்டே இருக்குது. இது அறிவுத்தேனில் கொடுத்த மாமரம். இது அங்கே ஒரு மூங்கில் மரம். அது அப்படியே உயிர் பிடிச்சிக்கிட்டு இருக்குது. மழை பெஞ்சால் வரும், ரிட்டன் வராது. என்னைக்கு இருந்தாலும் பூமி நிலையற்றது. சரியா?